அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். நானே வெட்டி தைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரித்தேன். அப்புறம் ஒரு கடை போட ஆரம்பித்தேன். 2 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து என்கிட்ட சென்னையில் 6 பிரான்ச்சஸ் இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி தான் 6வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு 30 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சொல்லப்போனால் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம கண்டிப்பாக நம்மளால் எல்லா விஷயமே முடியுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாகுச்சு. நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம அன்றைக்கி ஒருத்தவங்க உதவுனாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம உதவு பண்ணணும். அவங்க ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும். என்ன தான் படிச்சிருந்தா கூட அவங்க கைத்தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும். அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டாக இருக்கேன். என்கிட்ட வர்றாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. நிறைய பேர் சினி ஃபீல்டுக்கு பண்ணுறோம். என்கிட்ட சென்னை சில்க்ஸ் அவங்க நம்மக்கிட்ட பண்ணுறாங்க. இந்த மாதிரி மலேசியாவில் 300 கஸ்டமர் இருக்காங்க. நிறைய